சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்னும் சிறிது நேரத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இன்று உன் அப்பா என்னுடைய வாக்கினை நீ கேட்டு விடுவாயானால் மிகப்பெரிய மகிழ்ச்சி உன்னை தேடி வரும். என் குழந்தைக்கு இன்று இந்த விடியல், இந்த சாயப்பா உன்னோடு சேர்ந்து விடிந்திருக்கின்ற ஒரு அற்புத விடியல், உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க உன் அப்பா உன் முன்னால் தோன்றி இருக்கின்ற விடியல். எத்தனை பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் இன்றைய பொழுது உன் வாழ்க்கையில் நீ கலங்கிவிடக்கூடாது. வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை முதலில் புரிந்து கொள்ள நீ முயற்சி செய்ய வேண்டும். யதார்த்தம் என்பது சில விஷயங்களை உன்னால் மாற்றவே முடியாது என்பதுதான் அது தெய்வத்தினுடைய கட்டளையாக இருக்கும். உதாரணமாக பிறப்பையும் இறப்பையும் எடுத்துக்கொள். பிறப்பு என்பது கடவுள் தீர்மானிப்பது தானே, அதுபோலதானே இறப்பும். யார் நினைத்தாலும் அதனை தடுத்து நிறுத்த முடியாது. உனக்கான விதிகள் எதையும் இனிமேல் எழுதப்பட போவது கிடையாது. நீ பிறக்கும் பொழுதே அத்தனையும் எழுதியாகிவிட்டது. ஆனால் அதை மாற்றி அமைக்கும் சக்தி இந்த சாயப்பா எனக்கு நிச்சயமாக இருக்கின்றது. உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நீ இடத்தில் வந்து, அப்பா எனக்கு இதனை நடத்தியே தீர வேண்டும் என்று கட்டளையிடுவாய். இல்லையென்றால் உன்னை காண நான் வரமாட்டேன், உன்னிடத்தில் இனிமேல் நான் பேச மாட்டேன், அதாவது உன்னை நான் வணங்கவே மாட்டேன் என்று சொல்லி என் மீது நீ கோபப்படுகின்றாய். இந்த சூழ்நிலையில் என்னுடைய குழந்தையிடம் அடம் பிடிக்கிறதே என்று சொல்லி உன்னுடைய அடம் பிடித்து மனமிறங்கி நானும் அதனை நிறைவேற்றி தந்து விடுவேன். நீ அந்த நேரத்தில் யோசிப்பதை மறக்கின்றாய். நமக்கு இது சரிப்பட்டு வருமா வராதா என்று நீ அதை யோசிக்க மறுக்கும் பொழுது உன் அப்பா எனக்கு தெரியும். இதை நீ ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை பின்னாளில் பல பிரச்சனைகள் வரும் என்று இருந்தாலும் நான் எதற்கு நிறைவேற்றி தருகிறேன் என்றால் அதன் பின் விளைவுகளை தாங்க முடியக்கூடிய மன வலிமையும் சேர்த்தே உனக்கு தந்துத்தான் நீ கேட்ட விஷயத்தை உனக்கு தருகின்றேன். கொடுக்கவில்லை என்றாலும் என் குழந்தை மனம் உடைகின்றாய். கொடுத்த பிறகும் பிரச்சனை வரும் என்றால் அதை தாங்குகின்ற மன வலிமையை உனக்கு நான் கொடுத்து விட்டேன் என்றால் நிச்சயமாக அதன் பிறகு என் குழந்தை தன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக பார்த்து கொள்வாய் அல்லவா? உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றிய பிறகும் பின் விளைவுகளை பார்த்து நீ அப்பொழுது என்ன சொல்வாய்? உன் அப்பா என்னத்தான் கடிந்து கொள்வாய். என் அப்பா என்னை சோதிக்கிறாய் என்று என்னை பார்த்து கேட்பாய். உனக்கு ஒன்று சொல்கின்றேன், அதை நீ கவனமாக கேள். நீ என்னிடம் எப்பொழுது வந்து உனக்காக வேண்டினாலும் எனக்கு இந்த விஷயத்தை நடத்தி கொடு, அதாவது உனக்கு ஒரு வாழ்க்கை துணையை இப்பொழுது உதாரணமாக வைத்து கொள்வோம். அப்பா எனக்கு இந்த வாழ்க்கை துணையோடு தான் என் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நீ சொல்வாய் அல்லவா? அதை நீ எப்படி சொல்ல வேண்டும் தெரியுமா? அப்பா இது என் எதிர்கால வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வந்தால் மட்டுமே என்னோடு சேர்த்து, இல்லை அப்படி இல்லை என்றால் இப்பொழுதே எதையாவது செய்து இந்த உறவை பிரித்துவிடு என்று நீ சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் குழந்தைக்கு முன் எச்சரிக்கையாக அதை தடுத்து நிறுத்திவிட முடியும். உன் வாழ்க்கையை என்னால் சிறப்பாக கொடுக்க முடியும். நீ என்னிடம் பிடிவாதம் பிடித்து கொண்டு எப்பொழுதும் தவறிழைத்து விடக்கூடாது என்று தான் உன் அப்பா சொல்கின்றேன். என் அன்பு குழந்தையே, அப்படி செய்யும் பொழுது உன்னுடைய எதிர்காலம் அல்லவா வீணாக போய்விடும். இன்றைய பொழுது உனக்கு நலம் தரும் பொழுதாக நிச்சயமாக அமைய வேண்டும். கவலையை மறக்க உனக்கு இந்த சாயப்பா எப்பொழுதும் உன்னோடு இருந்து உனக்கான நல்ல வார்த்தைகளை தந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என் அன்பு குழந்தையே, எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை புரிந்து கொள். நமக்கு மட்டும் நடக்கவில்லை, நமக்கு மட்டும் கிடைக்கவில்லை, நம் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அப்பா சொல்வதை சற்று கவனமாக கேட்க. நான் சாகப் போகின்றேன், இதற்கு மேல் எனக்கு வாழ விருப்பமில்லை என்று சொல்லி கடலில் சென்று விழுந்தவன் கை நிறைய முத்துக்களோடு திரும்புவதும் உண்டு. முத்து எடுக்கச் சென்றவன் அங்கே இருந்து போன கதையும் உண்டு. நோக்கம் மட்டும்தான் உன்னுடையது, அதனுடைய ஆக்கம் இந்த அப்பாவினுடையது என்பதை நீ புரிந்து கொள். என் அன்பு குழந்தையே, நிகழ்காலம் உனக்கு கடினமாகத்தான் இருக்கிறதே என்று கவலைப்படாதே. இது நிரந்தரமானது கிடையாது. காலம் மாறும் பொழுது காட்சிகளும் மாறும். உனக்கு நல்ல காலமும் நிச்சயமாக வரும். உன் எதிரிகள் முன்னும் துரோகிகள் முன்னும் என் குழந்தை நிச்சயமாக நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டுவாய் என்பதை மறந்து விடாதே. நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை எல்லாம் உன் அப்பா நான் கண் திறந்து பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். நான் நிச்சயமாக உன்னுடைய வேதனைகளுக்கெல்லாம் நல்ல முடிவை கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லாம் நடக்கும்பொழுது நடக்கட்டும், எதற்கும் அவசரப்படாதே. காயும் கனிந்து சுவை தருவதற்கு தகுந்த காலம் வேண்டுமல்லவா? தாயாக இருக்கின்ற வளத்தை நீ கையை வைத்து அதனை உருட்டி பழமாக்கி சாப்பிட்டு விடலாம் என்று நினைக்கக்கூடாது. அப்படி நீ சாப்பிட்டாலும் உண்மையான பழத்தின் சுவை உனக்கு கிடைத்து விடுமா? அது உனக்கு ருசியாகவே இருக்காது. அது புரிந்து கொண்டு எல்லாவற்றிற்கும் பொறுமையோடு இருக்க என் குழந்தை நீ கற்றுக்கொள். நான் சொல்கின்ற வார்த்தைகளில் உனக்கு நம்பிக்கை வரவில்லையா?
நான் சொல்வதை எவ்வளவு உண்மை என்பது இன்னும் சில நாட்களுக்கு நீ உணர்ந்து கொள்வாய். சிறிது நேரத்தில் மகிழ்ச்சி காத்திருக்கிறது என்று உன் அப்பா நான் சொல்கிறேன் என்றால் அது ஒன்றும் சாதாரண வார்த்தை கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்வது. தன்னம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. தன்னம்பிக்கை ஒருவனுக்கு குறைந்து விட்டது என்றால் அவனுக்கு வாழ்க்கையில் தளர்வு ஏற்பட்டுவிடும். நீ எப்பொழுது என்னை மட்டும்தான் நம்புகிறாய் என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும். உன் நம்பிக்கையை பொய்யாக்க நான் ஒருபொழுதும் விடமாட்டேன் என்பதை புரிந்து கொள். உன்னை இனி அடுத்த காரியம் பின்வாகவும் நான் ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டேன். உன்னுடைய மன வலிமை என்னவென்று உனக்கே தெரியாமல் போய்விட்டது. ஒவ்வொரு துன்பம் வரும்பொழுது தனியாக சென்று அழுதுவிட்டு முகத்தை துடைத்து கொண்டு மறுபடியும் உன்னுடைய அடுத்த காரியங்களில் நீ ஈடுபடுகின்றாய். அப்படியென்றால் நீ மிகுந்த மன வலிமையோடு இருக்கிறாய் என்பதுதானே அர்த்தம். எதற்கும் தளர்ந்து விடாமல் கலங்காமல் இப்பொழுது இருப்பது போல எப்பொழுதும் இருந்து கொண்டிரு. உனக்கு அந்த சக்தியை இந்த சாயப்பா நான் எப்பொழுதும் கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என்னை வணங்குவோருக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அத்தனை சோதனைகளும் ஒரு நாள் சாதனைகளாக மாறும். அன்று இந்த அப்பாவின் அன்பு எத்தனை பெரியது என்பதை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எல்லாம் கைவிட்டு போனதாக நினைத்து வருத்தப்படாதே. இவைகள் அனைத்தும் அதாவது இலைகள் அனைத்தும் முதிர்ந்த பிறகுதான் மீண்டும் மரம் துளிர்விடும். அதற்காக மரம் என்ன வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறதா? மனிதர்களுக்கு இலையுதிர் காலம் இருக்கிறது என்பதை புரிந்து சில விஷயங்களை கற்றுக்கொள். அனைத்தையும் இழந்துத்தான் ஆக வேண்டும். இழப்பது எதுவாயினும் அது உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதை நீ ஒரு காலமும் மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் அன்பு குழந்தையே, நீ நடக்கவே நடக்காது என்று நினைத்த காரியங்கள் எல்லாம் இந்த சாயப்பாவினால் உனக்கு நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும். எப்பொழுதும் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். நமக்கு ஒருவர் ஒரு துரோகம் செய்துவிட்டார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களை நீ மன்னித்து விடு. அந்த அளவிற்கு நல்லவர்களாக இருக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் மீண்டும் அவரை நம்புகின்ற அளவிற்கு ஒருபொழுதும் முட்டாளாக மட்டும் இருந்து விடாதே. செல்வ வளங்கள் எல்லாம் பெற்று சீரும் சிறப்புமாக சுபிட்சமான ஒரு வாழ்க்கை நிம்மதியோடு மனநிறைவோடும் நீ வாழத்தான் போகின்றாய். கலங்காமல் இரு. நான் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக எப்பொழுதும் உனக்கான நல்ல விஷயங்களை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. யாரும் இங்கு உனக்காக உன் வாழ்க்கையை வாழப்போவதும் கிடையாது. உனக்கு கஷ்டம் வரும்போது யாரும் உனக்கு வந்து உதவி செய்ய போவதும் கிடையாது. அவரவர் வாழ்க்கை அவரவர்தான் பார்க்க வேண்டும். இவர் என்ன நினைப்பார் என்று யோசிக்கின்றாய். இது உனக்கானது, உன்னுடைய வாழ்க்கை, இது உனக்கான நாள். அதனை நீ மகிழ்ச்சியோடு கடந்து வர வேண்டும். நீ என்னென்ன செய்கிறாய், எங்கே உனக்கு தடங்கள் வருகிறது என்பதையெல்லாம் பார்த்து உன் சாயப்பாவாகிய நான் உனக்கு நிச்சயமாக உதவி செய்வேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, நிச்சயமாக உன்னுடைய கவலைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு முன்னேற்றம் இல்லை என்பதுதானே. நிச்சயமாக ஒரு நாள் உன்னை உயர்த்துகின்ற காலம் வரும். அதுவரை உனக்கு எது வந்தாலும் சரி, உன்னை எதை விட்டு சென்றாலும் சரி, உன்னுடன் நான் இருப்பேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும். எப்பொழுதும் உனக்கு எதிராக நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கடைசியில் அதன் முடிவு நல்லதாக மட்டுமே இருக்கும். அதை நினைத்து என் குழந்தை எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு தெளிவான எண்ணங்களோடும் தெளிவான விஷயங்களோடும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைக்கு உயர்த்தி செல்லும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் அன்பு குழந்தையே, எப்பொழுதுமே இந்த நிலையை வைத்து எதையுமே நாம் எடை போடக்கூடாது. எப்பொழுது வேண்டுமானாலும் காலமும் நேரமும் மாறிவிடும். தெய்வம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு முறை முடிவெடுத்து விட்டால் அதன் பிறகு அதனை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதை நீ புரிந்து கொள். அதே நேரத்தில் தெய்வம் ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கக்கூடாது என்று தடுத்து நிறுத்துகிறது என்றால் நிச்சயமாக அந்த விஷயத்தை எக்காரணத்தை கொண்டும் உன் முன்னால் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ளவும் வேண்டும். என் அன்பு குழந்தையே, எல்லாவற்றையும் இழந்துவிட்ட பிறகும் கூட உன்னிடத்தில் தன்னம்பிக்கை என்ற ஒன்று மிச்சம் இருக்கிறது என்றால் நீதான் அந்த வெற்றிக்கு தகுதி உரியவன் என்பதனை புரிந்து கொள். உன் வெற்றி உன் அப்பாவாகிய நான் என்னால் என்றோ நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. அதனால் எப்பொழுதுமே எதற்கும் மனமுடைந்து போகாமல், எந்த சூழ்நிலையிலும் மனம் வேதனைப்பட்டு நிற்காமல் உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் என்பதை நம்பிக்கொண்டிருந்தால் போதும். இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் கைகளில் ஒரு சேர வந்து கொடுத்துவிடும் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது எப்பொழுதுமே எனக்கு பொன் வேண்டும், பொருள் வேண்டும், வீடு வேண்டும், வண்டி வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்தனை செய்யாது. என்னுடைய வாழ்க்கையை நான் உன்னுடைய கைகளில் ஒப்படைத்து விட்டேன். என்னுடைய வாழ்க்கையின் சாரதியாக இருந்து என்னை வழிநடத்தி செல்லாமா?
என்று நீ சொல்ல வேண்டும். என் குழந்தையே, இறையருளிடத்தில் உன்னுடைய வாழ்க்கை ஒப்படைத்து விட்டாய். ஆனால் நீ கேட்க நினைத்த வசதிகள் மட்டுமல்ல, நீ கேட்காத வசதிகள் உட்பட சகல விஷயங்கள் நிச்சயமாக தெய்வம் உனக்கு கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, தெய்வத்திடமிருந்து ஒரு வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு உனக்கு திறமை வேண்டும்.